So, welcome to week 5's tutorial. Um, உங்களுக்கு கொஷின்ஸ் நான் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுதா? Yes, sir. ஓகே. ஸோ, இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். உங்களுக்கு கொஸ்டினில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அன்மியூட் பண்ணி கேட்கலாம். ஆன்சர் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்சர் சேட் பாக்ஸில் போடுங்க. ஹேண்ட்ஸ் எதுவும் ரைஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாக அன்மியூட் பண்ணி ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். Sir, சொல்லுங்க. sir, question the point G and C will be classified as in the class அப்படினு class 0 class 1 அப்படினு. ஆமாம், அதுதான் கேட்டேன். Okay. ஓகே, இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ 2 கிளாஸ் இருக்கு. ப்ளூ கிளாஸ் அண்ட் ரெட் பாசிட்டிவ், நெகட்டிவ். ஸோ லீனியர் டிஸ்கிரிமினேட்டிவ் மாடல் யூஸ் பண்ணால் வெயிட் வெக்டர் W கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா
The point belongs to class 1 if W transpose X greater than or equal to 0. இல்லாட்டி இது class 0 அப்படின்னு define பண்ணிருக்காங்க. So இது ஆக்சுவலி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கொஸ்டின் தான். ஸோ இதை நான் ஒரு டிஃப்ரெண்ட் வேல எப்படி சால்வ் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு தெரியும் போன செஷன் அட்டென்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் W transpose X is equal to dot product W, X. So dot product formula நீங்க படிச்சிருப்பீங்க. Dot product of two vectors equal to magnitude of W, magnitude of X into cos of theta. So W வந்து இந்த வெக்டர், இது G is C. இது வந்து C வெக்டர், இது G வெக்டர். ஸோ உங்களுக்கு W transpose X greater than or equal to 0 இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ டாட் ப்ராடக்ட்ல உங்களுக்கு இதுதான் ஃபார்முலா. ஸோ W transpose X greater than or equal to 0 வந்து சேம் as டாட் ப்ராடக்ட் greater than or equal to 0. ஸோ டாட் ப்ராடக்ட்க்கு இதுதான் ஃபார்முலா. ஸோ சப்போஸ் சியோட எடுக்கிறீங்க அப்படின்னா mod W mod C cos of theta 1. இது theta 1 angle. இது வந்து theta 2. ஸோ சியோட எடுக்கும் போது நீங்க பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவ், இது பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவா இருந்ததுன்னா டாட் ப்ராடக்ட் பாசிட்டிவ். ஸோ காஸ் தீட்டா உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லேயும் ஃபோர்த் குவாட்ரண்ட்லேயும் பாசிட்டிவ். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வந்து 0 to 90, செகண்ட் வந்து 90 to 180, 180 degrees to 270, 270 to 360. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மாற்றி கூட எழுதலாம். ஸோ இது வந்து மைனஸ், ஃபர்ஸ்ட் இது மைனஸ் 0 to minus 90, minus 90 to minus 180. ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லேயும் ஃபோர்த் குவாட்ரண்ட்லேயும் பாசிட்டிவ்னால காஸ் தீட்டா வந்து இது ரெண்டுத்துக்கும் பாசிட்டிவ். ஸோ எனி ஆங்கிள் பிட்வீன் 0 to 90. ஸோ இது பார்த்தீங்கன்னா 0 to 90குள்ள தான் இருக்கு. இதுதான் 90 degrees. ஆர் மற்ற சைடில் இது மைனஸ் 90. ஸோ இதுக்குள்ளே இருந்ததுன்னா காஸ் தீட்டா பாசிட்டிவ். ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா சப்போஸ் ஒரு வெக்டர் எப்படி இருக்குன்னா அந்த வெக்டரோட கிளாசிஃபையர் வந்து இது. ஸோ எனி பாயிண்ட் வந்து அந்த வெக்டரோட 90 டிகிரிஸோட லெசர் ஆங்கிள் இருந்துச்சு அப்படின்னா அது எப்போவுமே பாசிட்டிவாக கிளாஸிஃபை ஆகும் W transpose X எடுக்கும்போது. அது இந்த 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 கிளாஸிஃபையருக்கு அதர் சைடில் இருந்துச்சுன்னா நெகட்டிவாக கிளாஸிஃபை ஆகும். ஸோ அதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா சி வந்து கிளாஸிஃபையர் W வெக்டர் சைடில் இருக்கனால சி வந்து பாசிட்டிவ். ஸோ 1 கிளாஸிஃபை ஆகும். ஜி வந்து நெகட்டிவ், 0 கிளாஸிஃபை ஆகும். இல்லை ஏதாவது டவுட் இருக்கா இருக்கு? சார் சொல்லுங்க. இந்த டாட் ப்ராடக்ட்டுக்கு இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்ல சார், அது போட மாட்டோமா ஏதாச்சும்? x1 y1 plus x2 y2.
அது போட்டீங்க அப்படின்னா, அதுலயும் உங்களுக்கு பாசிட்டிவ், நெகட்டிவ். இது நான் ஏன் சொன்னேன்னா, காஸ் தீட்டா வச்சு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இப்படி சொன்னேன். நீங்க ஓகே. X1 Y1 X2 Y2 போட்டாலும் அத வச்சு நீங்க சொல்லலாம். அது பாசிட்டிவா இருந்துச்சுன்னா, அது வந்து ம். W சைடுல இருக்கு. இல்லாட்டி நெகட்டிவா இருந்துச்சுன்னா, அதர் சைடுல இருக்கு. ஓகேங்க சார். ஆனா இந்த ஃபிகர்ல வந்து Wயோட கோஆர்டினேட்ஸ் என்னன்னு என்னால சரியா பார்க்க முடியலைங்க சார். எக்ஸ், ஒய். W வந்து இதுதான் W வெக்டர் வந்து இஸ் a vector perpendicular to by X axis. எக்ஸ் ஆக்சிஸ். So W நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ 0,1, 0,2, 0,3 எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் W. ஸோ இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே இட் வில் பி பர்பண்டிகுலர் டு எக்ஸ் ஆக்சிஸ். கரெக்டா? எஸ் இந்த சார். டைரக்ஷன்ல இருக்கும். அந்த லைன்ல ஜீரோ வர எந்த வெக்டர் வேணாலும் எடுத்துக்கலாமா Wக்கு? அந்த லைன்ல அந்த என்ன வெக்டர்னா எடுத்துக்கலாம். ஓகேங்க சார். ஃபார் சி வெக்டர் சார், அதோட கோஆர்டினேட்டும் தெரியல இதுல எக்ஸாக்ட். குடுக்கல. ஸோ அதனால தான் நீங்க வந்து இந்த மாரி சொல்லணும். ஓ, ம். ஓகே சார். அது தேங்க் குடுத்திருந்தா நீங்க அந்த டாட் ப்ராடக்ட் வந்து குடுக்கணும். ஓகே சார். ஓகே சார். தேங்க் யூ. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா?
ஓகே. இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆம், the statement that there exists more than one decision lines that could separate these data points with zero error கேட்டிருக்காங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் டயக்ராம். இதில் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. சப்போஸ் 1, 2, 3, 4 அண்ட் இது கிளாஸ் 1 வச்சுக்கிட்டிங்கன்னா இது கிளாஸ் 0, 5, 6, 7. ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸையும் இந்த 8 பாயிண்ட்ஸையும் கரெக்டாக ஒரு டிசிஷன் பவுண்டரி வச்சு பிரிக்கிறதுக்கு மோர் தேன் ஒன் டிசிஷன் லைன் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அது ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் டேட்டா செட் பார்த்தாலே தெரியும், எனி லைன் ஃப்ரம் திஸ் ஆங்கிள் டு இந்த ஆங்கிள் இந்த லைன் இந்த மாதிரி எந்த லைன் எடுத்தாலும் அது கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணும். ஸோ இந்த 2 லைனுக்கும் டபிள்யூ வெக்டர் வந்து சப்போஸ் இந்த லைனுக்கு டபிள்யூ வெக்டர் இப்படி இருக்கும், W1. இந்த W வச்சும் நீங்க டாட் ப்ராடக்ட் இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்கும். அதே மாதிரி ஆம், இந்த W வச்சு எடுத்து பார்த்தாலும் இந்த சைன் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இந்த 4 பாயிண்ட்டுக்கும் ஒரு சைன் வரும், இந்த 4 பாயிண்ட்டுக்கும் இன்னொரு சைன் வரும். ஸோ இந்த மாதிரி இந்த ஆங்கிள்குள்ள இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. ஏதாவது டவுட் இருக்கா இருக்காது? சார் W டிரான்ஸ்போஸ் X இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0வா இருந்தா கிளாஸ் 1. ம் ஆ சொல்லி அப்ப ஈக்குவல் டு 0வான்னா விச் மீன்ஸ் லைன் மேல இருக்கலாம் அப்படிங்கிறது தானே. லைன் மேலேயும் இருக்கலாம். ஸோ அது யூஸ்வலாக டிஃபைன் பண்ணும்போது இப்படி கொடுத்துருவாங்க, கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு இல்லாட்டி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஏதாவது ஒரு சைனு கொடுத்துருவாங்க. ஓகேங்க சார். ஸோ லைன் மேல இருக்கிறதுக்கும் கிளாஸ் 1 அந்த மாதிரி. ஆ ஓகேங்க சார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஓகே, இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வெயிட் வெக்டரோட -1 மல்டிப்ளை பண்ணா இந்த பாயிண்ட்ஸ் என்னவா கிளாஸிஃபை ஆகும்? ஸோ ஒரிஜினலாக நம்ம பார்த்தோம் G வந்து 0, C வந்து 1. ஸோ C1 பார்த்தீங்கன்னா W transpose C vector was greater than or equal to 0. அதுதான் அதோட அர்த்தம். அண்ட் G0 அப்படின்னா W transpose G vector was less than 0. இப்போ நியூ W1 is equal to minus W அப்படின்னு சொல்றாங்க. ஸோ minus W ஆச்சுன்னா W1 transpose G vector is equal to -1 into W transpose G vector. ஸோ இப்படி ஆகும்போது பார்த்தீங்கன்னா -1 இந்த இன்இக்வாலிட்டியோட மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா W1 transpose G vector வந்து உங்களுக்கு greater than 0 வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு G வந்து 1 கிளாஸிஃபை ஆகும். சிமிலர்லி W1 transpose C vector வந்து less than or equal to 0ன்னு வரும். C வந்து 0வா கிளாஸிஃபை ஆகும். G வந்து 1. ஸோ கரெக்டான ஆப்ஷன் வந்து B. இதில் ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இந்த கொஸ்டின்ல வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் பத்தி 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் எதெல்லாம் ட்ரூன்னு கேட்குறது. ஸோ the decision boundary learned by the logistic regression model is linear. ஸோ இது என்னன்னு பார்ப்போம். ஸோ decision boundary of logistic regression
லாஜிஸ்டிக் ரிலேஷன் எப்படி கிளாஸிஃபை பண்ணுவோம்? சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் இருக்கும். சிக்மா ஆஃப் W transpose X greater than 0.5 னா class 1, less than 0.5 னா class 0. இதோட மீனிங் என்ன? ஸோ W transpose Xக்கு இதோட மீனிங் என்ன? சிக்மா ஆஃப் W transpose சிக்மா ஃபங்க்ஷன் ஆஃப் A is equal to 1 by 1 plus e power minus A. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிக்மா ஆஃப் W transpose X is equal to 1 by 1 plus e power minus W transpose X. ஸோ பவுண்டரி வந்து ஈக்குவல் டு 0 வந்து பவுண்டரி. ஸோ பவுண்டரி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஈக்குவேட் டு 0 பண்ணலாம். ஸோ சாரி ஈக்குவல் டு 0.5. ஸோ 1 by 1 plus e power minus W transpose X is equal to 1 by 2 னா 1 1 plus e power minus W transpose X வந்து equal to 2. E power minus W transpose X equal to 1 minus W transpose X equal to 0. W transpose X equal to 0. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இது W transpose X equal to 0னா அது அந்த லைனோட டிசிஷன் பவுண்டரி, லீனியர் டிசிஷன் பவுண்டரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் லீனியர்னு சொல்றாங்க, இது தப்பு. சிக்மா இன் ஃபங்க்ஷன் இருந்தாலும் டிசிஷன் பவுண்டரி லீனியர் தான். அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கேன் ஒன்லி பி ட்ரெயின்ட் ஆன் லீனியர்லி செப்பரபிள் டேட்டாங்கிறது தப்பு. ஏன்னா ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க, லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனில் லைக்லிஹுட்டை மேக்ஸிமைஸ் பண்ணுறாங்க. இது பண்ணும்போது ஈவன் ஃபார் சம் பாயிண்ட்ஸ் உங்களால் கரெக்டாக கிளாஸிஃபை பண்ண முடியாட்டி பெஸ்ட் பாசிபிள் ஆப்டிமல் கிளாஸிஃபையர் கொடுத்து, ஸோ 95% கரெக்ட் அந்த மாதிரி பெஸ்ட் பாசிபிள். ஸோ நீங்கள் வந்து நான் லீனியர்லி செப்பரபிள் டேட்டாலே ட்ரெயின் பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் ஒரு லீனியர் கிளாஸிஃபையரை அதுக்கு கரெக்டாக ஃபுல் 100% கொடுக்கறது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அது பெஸ்ட் பாசிபிள் கொடுக்கும். இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொஞ்சம் திரும்ப சொல்றீங்களா சார்? ஆ ஸோ சிக்மாவிட் ஃபங்க்ஷன் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்ல, இதுதானே, இது ஓகேல? லாஸ்ட் வரைக்கும் புரிஞ்சிருச்சு சார். W டிரான்ஸ்போஸ் X ஈக்குவல் டு 0. அதுக்கப்புறம் அந்த ஆ கன்க்ளூஷன் எப்படி சொல்றீங்கன்னு புரியல. ஸோ W டிரான்ஸ்போஸ் X ஈக்குவல் டு 0 தான் பவுண்டரி. ஸோ பவுண்டரி வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கு, லைன் தானே இது. W டிரான்ஸ்போஸ் X ஈக்குவல் டு 0 நம்ம இதுலயே பார்த்தோம். ஸோ சப்போஸ் இது டபிள்யூன்னு வச்சுக்கோங்க, ஆ அந்த டபிள்யூவோட பவுண்டரி வந்து இது. ஸோ W டிரான்ஸ்போஸ் X வந்து பாசிட்டிவ்னா இந்த சைடில் இருக்கும், கிரேட்டர் தேன் 0 இல்லை. W டிரான்ஸ்போஸ் X லெஸ் தேன் 0னா நெகட்டிவ், இந்த சைடில் இருக்கும். ஈக்குவல் டு 0னா லைன் மேலே இருக்கும். நீங்களே சொன்னீங்களே லைன் மேலே இருக்கும். எஸ் சார். ஸோ இதுதான் டிசிஷன் பவுண்டரி, W டிரான்ஸ்போஸ் X ஈக்குவல் டு 0 பவுண்டரி. ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி தான் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன்லையும் இதே சேம் ஈக்குவேஷன் வரனால அதே லைன் லீனியர் டிசிஷன் பவுண்டரி தான். ஓகே சார். ஃபோர்த் ஆப்ஷன்ல வந்து ஃபோர்த் நான் ஆப்ஷன் வந்து இது வந்து அது நீங்கள் இது லெக்சர் நோட்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் லீனியர் ரிக்ரெஷன் எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ ஒவ்வொரு கிளாஸ் சப்போஸ் ஒவ்வொரு சாம்பிளுக்கும் W டிரான்ஸ்போஸ் சிக்மா ஆஃப் W டிரான்ஸ்போஸ் XI ஹோல் டு த பவர் ஆஃப் YI or into sigma of W transpose Xi whole power 1 minus YI. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் எழுதிட்டு லைக் எல்லாத்துக்கும் எழுதியிருப்பாரு. ஆமாம் சார், ப்ராடக்ட் பண்ணிடுவேன். ப்ராடக்ட் XI I is equal to
1 to n number of points. ஸோ இந்த ப்ராடக்ட் பண்ணும்போது இதுதான் நம்ம லைக்லிஹுட். நம்ம வந்து இந்த லைக்லிஹுட்ங்கிறது ப்ராபபிலிட்டி. ஸோ இந்த சிக்மா ஃபங்க்ஷனை நம்ம ப்ராபபிலிட்டியாக எடுத்துக்கிறோம். ஸோ இதோட மேக்ஸிமைசேஷன் பற்றி அவர் சொல்லலை. பட் அதை எப்படி பண்ணுவாங்கன்னா, இதை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் மேக்ஸிமைஸ் பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணி பண்ணுவோம். எஸ். பட் இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் நிறைய இருக்கனால இந்த ஃபங்க்ஷனை இதை மேக்ஸிமைஸ் பண்ணுறதும் சேம் ஆஸ் மேக்ஸிமைசிங் log ஆஃப் இந்த ஃபங்க்ஷன். ஸோ லாக் எடுக்கும்போது என்ன ஆகும், எல்லா ப்ராடக்ட்டும் சம் ஆகிடும். சம்மா எடுக்கும்போது ஈஸியாக மேக்ஸிமைஸ் பண்ணலாம். ஸோ இதை மேக்ஸிமைஸ் பண்ணும்போது ஒரு ஒரு அதுக்கப்புறமா அவர் வந்து ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருப்பாரு. W is equal to W I plus 1 is equal to W I சாரி பிளஸ் ஈட்டா டைம்ஸ் ஒரு பெரிய ஃபார்முலா இருக்கு. அதை வந்து நீங்கள் இது மேக்ஸிமைஸ் பண்ணும்போது அந்த ஃபார்முலா இங்கே வரும். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் வந்து சில பாயிண்ட்ஸ் தப்பாக இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷன் உங்களால் மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். லைக் லீனியர்லி செப்பரபிளாக இல்லாமல் இருந்தாலும் அந்த பாயிண்ட்ஸ் எப்படியும் தப்பாக தான் கிளாஸிஃபை ஆகும். ஏன்னா லீனியர் டிசிஷன் பவுண்டரினால. பட் ஆனால் அது பெஸ்ட் பாசிபிள். நீங்கள் எதுக்கு வந்து லாஸ் இருக்கிறதுலே கம்மியாக இருக்குமோ அது வந்து கொடுக்கும். இது ஓகேவா உங்களுக்கு? இது ஓகே சார். அந்த நோட்ஸ், கிளாஸ் நோட்ஸ்ல வந்து ம் லீனியர் செப்பரபிலிட்டி அசம்ஷன் வந்து ஒன்னு கன்சிடர் பண்ணுவாங்க. அசம்ஷன் பண்ணால் இந்த கொஸ்டின் பற்றி டவுட்டு, லைக் இந்த கொஸ்டினே வராது. ஸோ இது வந்து நான் லீனியர்லி செப்பரபிள் டேட்டா. எஸ். அந்த அசம்ஷன் இல்லை அப்படின்னா இது யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. முடியும். அதுதான். ஓகே. வேற யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் 1ல எந்த லைன் 0 டிகிரி எடுக்கும் கேட்டிருக்காங்க. 0 டிகிரி எப்பவுமே இந்த W வெக்டரோட தான் கால்குலேட் பண்ணும். வெக்டரோட கால்குலேட் பண்றது தான் டிகிரி. பட் லைன் மேல இருந்ததுன்னா இப்போ நீங்க பார்க்கலாம். நீங்க சப்போஸ் வெக்டரோட ஆங்கிள் θ1 is equal to 90 டிகிரிஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க 90 டிகிரிஸ் எடுத்தா இந்த டபிள்யூக்கு 90 டிகிரிஸ் எடுத்தா ஏன்னா அது ரெண்டு பெர்பெண்டிகுலர் உங்களுக்கு இந்த லைன் மேல தான் வரும். இப்போ 90 டிகிரிஸ்க்குள்ள இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ். எக்ஸாக்டா 90 டிகிரிஸ்னா 0. 90 டிகிரிஸ்க்கு மேல இருந்துச்சுன்னா நெகட்டிவ்.
ஓகே. இந்த கொஸ்டின்ல வந்து சிக்மாய்ட் லாஜிஸ்டிக் ஃபங்ஷன் குடுத்துருக்காங்க. டிஃபரெண்ட் ஃபார்முலா குடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இ பவர் மைனஸ் டபிள்யூஎக்ஸ் இங்க வந்து இ பவர் மைனஸ் டபிள்யூஎக்ஸ் ப்ளஸ் 1 குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபங்ஷனோட வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்றாங்க. 0.1 x ஈக்குவல் டு 1க்கு. ஸோ சிக்மா w ஈக்குவல் டு 0.1 1 is equal to 1 by 1 plus e power minus 0.1 into 1 plus 1. 1 by 1 plus e power minus 1.1. இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வரும். அதை நீங்க 2 டெசிமல் பிளேசஸ்க்கு ரவுண்ட் பண்ணிடுது. இதில் ஏதாவது டவுட் இருக்கா ஏற்கனவே? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின்ல வந்து W அதே சேம் வேல்யூ கொடுத்துருக்காங்க. எந்த வேல்யூ ஆஃப் எக்ஸுக்கு வந்து நீங்க சிக்மா ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0.5 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிசிஷன் பவுண்டரி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ sigma of x equal to 0.5 1 by 1 plus minus of 0.1 x equal to 1 by 2 e power minus 0.1 x plus 1 is equal to 1 minus 0.1 x plus 1 equal to 0 x is equal to 10.
சார் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -10 வராதா? ம். கரெக்ட், கரெக்ட். இல்ல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் எந்த வேல்யூக்கு ஹையஸ்ட் வேல்யூ எடுக்கும்? ஸோ 1/1 ப்ளஸ் e⁻−z மேக்ஸிமம் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா, ஸோ ஹோல் திங் மேக்ஸிமைஸ் பண்ணணும். டினாமினேட்டர் வந்து மினிமைஸ் பண்ணணும். டினாமினேட்டர் வேல்யூவை கம்மி பண்ணணும். இருக்கிறதுலே லோவஸ்ட் வேல்யூ எடுத்தால் ஹோல் திங் மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ 1 ப்ளஸ் e⁻−z எப்போ லோவஸ்ட் வேல்யூ எடுக்கும்? ஸோ பவர் எனிதிங் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ பவர் எக்ஸ் லோவஸ்ட் வேல்யூ வந்து 0. ஸோ e⁻−z வந்து 0ன்னு போட்டால் z இஸ் ஈக்குவல் டு -z இஸ் ஈக்குவல் டு -infinity. z இஸ் ஈக்குவல் டு infinity. z இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி வேல்யூல வந்து மேக்ஸிமம் வேல்யூ அட்டைன் பண்ணும் ஈக்குவல் டு
1. ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? Okay, next question. ஓகே, இந்த கொஸ்டின்ல வந்து பெர்செப்ட் ஆன் அப்டேட் ரூல் என்னன்னு கேட்குறாங்க. லெக்சர்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா தெரியும். WT per t plus 1 is equal to WT plus xi by a. If W transpose xi not equal to, ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஓகே. இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த டேட்டா செட் இருக்கு. 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1, 2, 3, 4. இதை வந்து நீங்கள் பர்செப்ட்ரான் மாடல் யூஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறீங்க. ஸோ இனிஷியல் வெயிட்ஸ் கொடுத்துருக்காங்க 1,1, x1, y1 கொடுத்துருக்காங்க. w1 ஈக்குவல் டு 1, w2 ஈக்குவல் டு 1. கிளாசிஃபிகேஷன் ரூல் கொடுத்துருக்காங்க. y is equal to 1 if w transpose x greater than 0 and -1 if w transpose x less than or equal to 0. Perceptron learning algorithm யூஸ் பண்ணி இந்த வெயிட் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த வெயிட் வெக்டர் how many டைம்ஸ் அப்டேட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க டியூரிங் த ட்ரைனிங் ப்ராசஸ். ஸோ பர்செப்ட்ரான் அல்கோரிதம் நான் ஃபஸ்ட்டு டீஃபாக எழுதிடுறேன். சிம்பிளான அல்கோரிதம். until convergence for all data points xi if w transpose xi not equal to yi. wt plus 1 wt plus xi yi. ஸோ இதுதான் அல்கோரிதம். ஸோ கன்வர்ஜ் ஆகிற வரைக்கும் எல்லா பாயிண்ட்ஸுக்கும் இது நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த அப்டேட் பண்ணணும். எல்லா பாயிண்ட்ஸ்க்கும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இது கன்வர்ஜென்ஸ். சாரி, w டிரான்ஸ்போஸ் xi இல்லை, சைன் சைன் ஆஃப் w டிரான்ஸ்போஸ் xi. இங்கேயும் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா w டிரான்ஸ்போஸ் x is equal to 0. இங்கே வந்து 1, 1, 2 சைன் ஆஃப் w டிரான்ஸ்போஸ் x வந்து ஸோ இந்த இடத்துல வந்து இங்கே லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டுக்கு 0 மைனஸ் கொடுத்துருக்கனால இது நம்ம நெகட்டிவ்னு எடுத்துக்கோம். நெகட்டிவ், பாசிட்டிவ், பாசிட்டிவ், பாசிட்டிவ். ஸோ இந்த அல்கோரிதமே நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா y வந்து -1, 1, 1, 1. ஸோ இந்த அப்டேட் எப்போ நடக்கும்? when sin of w transpose xi not equal to yi. எல்லா கேஸ்லையும் மேட்ச் ஆகுது. ஸோ மேட்ச் ஆகிறனால இந்த அப்டேட் நடக்கவே நடக்காது. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா how many times the weight vector will get updatedனா ஆல்ரெடி கன்வர்ஜென்ஸில் தான் இருக்கு. ஆன்சர் வந்து 0. இதில் ஏதாவது டவுட் இருக்கா இருக்காது?
சார் அந்த W டிரான்ஸ்போஸ் எக்ஸ் எந்தெந்த வெக்டரா சார் மல்டிபிள் பண்ணிருக்கீங்க? எனக்கு புரியல அது. ஒரு நிமிஷம். ஹலோ, நான் பேசுறது கேக்குதா எல்லாருக்கும்? எஸ் சார். ஓகே, நீங்க ஏதோ கொஸ்டின் கேட்டீங்களே, சொல்லுங்க. அதான் சார் W டிரான்ஸ்போஸ் எக்ஸ் எப்படி போட்டிருக்கீங்கன்னு புரியல. W வெக்டர் இங்க இருக்கு, 1, x வந்து இது 0,0. ஓ அப்படி. ஓகே ஓகே. ஆ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அதுல யாருக்காவது? சார் சைன் ஆஃப் W டிரான்ஸ்போஸ் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்ன்னு சொல்கிறீங்களா சார்? ஒன்லி இந்த சைன் மட்டும் தானே, பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் தானே நம்ம கன்சிடர் பண்ணணும். ஆமா. அப்படி பார்க்குறப்ப எப்படிங்க சார்? மைனஸ் இது ஃபஸ்ட்டு வந்து நெகட்டிவ் வந்திருக்கு, இங்கே மைனஸ் பண்ணேன். ஸோ போத் சைன் வந்துட்டு ஈக்குவல் தானே? அதான். ஸோ போத் சைன் ஈக்குவலா இருந்துச்சுன்னா நீங்க அப்டேட் பண்ணக்கூடாது. இந்த ஓகே அப்டேட் எப்போ நடக்கும்? நாட் ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் நடக்கும். ஓகே சரிங்க ஸோ சார். ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஏற்கனவே அந்த கிளாஸிஃபையர் கரெக்டா தான் வேலை செய்யும். ஓகே ஓகே சரிங்க சார். ம். பட் ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஓகே, இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, the perceptron algorithm converges, அதாவது no further weight updates வந்து after some iterations-க்கு அப்புறம் weight update நடக்காதுன்னு சொல்றாங்க. If and only if the data points are linearly separable, true or false கேட்குறோம். ஸோ இந்த அல்கோரிதம் பார்த்தீங்கன்னா இது வந்து லீனியர்லி செப்பரபிள். சப்போஸ் ஒரு டேட்டா செட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த டேட்டா செட் பார்த்தீங்கன்னா நாட் லீனியர்லி செப்பரபிள். ஸோ சப்போஸ் இந்த பர்செப்ட்ரான் வந்து லீனியர் கிளாசிஃபையர் உங்களுக்கு தெரியும், ஏன்னா இங்கேயும் டபிள்யூ டிரான்ஸ்போர்ட் 6 தான் செக் பண்ணுறாங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் இப்படி ஒரு லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது கன்வர்ஜ் ஆகணும்னா எல்லா பாயிண்ட்ஸும் கரெக்டாக கிளாஸிஃபை இருக்கணும். ஸோ ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் ப்ளூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ப்ளூவாக இருக்கும், இதெல்லாம் ப்ளூவாக கிளாஸிஃபை ஆகும். லெஃப்ட் சைடில் இருக்கிற ரெட்டுனா இதெல்லாம் ரெட்டாக கிளாஸிஃபை ஆகும். ஸோ அடுத்த பர்செப்ட்ரான் ஐட்ரேஷனில் சப்போஸ் இதுதான் உங்களோட வெயிட் வெக்டர், இதுதான் உங்கள் கிளாஸிஃபையர்னு வச்சுக்கோங்க, சம் டபிள்யூ டிரான்ஸ்போஸ் எக்ஸ் ப்ளஸ் பி. ஸோ அடுத்த ஐட்ரேஷனில் மறுபடியும் இந்த வெயிட் வந்து அப்டேட் ஆகும். இதுக்கு வந்து சைன் மேட்ச் ஆகாதனால நம்ம என்ன பண்ணுவோம், டபிள்யூஐ டி ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு டபிள்யூடி ப்ளஸ் எக்ஸ். சப்போஸ் இது வந்து நம்பர்ஸ் வச்சுக்கலாம், 1 2 3 4 5 6 7 8 ப்ளஸ் x5 y5 நடக்கும். ஸோ இது நடந்ததுக்கு அப்புறம் சப்போஸ் இந்த கிளாஸிஃபையர் வந்து இன்னொரு கிளாஸிஃபையராக மாறுச்சு அப்படின்னா இது கரெக்டாக கிளாஸிஃபை ஆகிறதுக்காக. ஸோ சார் அந்த WTக்கு என்ன வேல்யூ சார் வரும்? டபிள்யூடிக்கு என்ன வேல்யூ வரும்னா அது உங்களுக்கு தேவையில்லை, லைக் இது கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையில்லை, ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன். டபிள்யூடி வந்து இட் வில் பி சம் வெக்டர் விச் இஸ் லைக் திஸ், இதுக்கு பர்பண்டிகுலரா ஏதாவது ஒரு வெக்டரா இருக்கும். இது வெறும் நான் எக்ஸ்பிளனேஷனுக்கு தான் நான் சொல்றேன். ஓகே சார். ஸோ இதை கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு சப்போஸ் உங்களுக்கு இந்த கிரே வந்துருச்சு அப்படின்னா இந்த இதனால இப்போ எப்படி கிளாஸிஃபை ஆகும், இது ரெட்டாக கிளாஸிஃபை ஆகும், இது ரெட்டாக கிளாஸிஃபை ஆகும், ரெட்டாக கிளாஸிஃபை ஆகும், இது ரெட்டாக கிளாஸிஃபை ஆகும். பட் இதே நீங்கள் மற்ற சைடில் வந்து இதெல்லாம் ப்ளூவாக இருக்கும். சாரி, இது வந்து ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் ப்ளூனா இது ப்ளூ, இது ப்ளூ, இது ப்ளூ, இது ப்ளூ. ஸோ அகெயின் ஒன் மிஸ்டேக் இருக்கு. ஸோ இந்த டேட்டா செட் லீனியர்லி செப்பரபிளா இல்லைன்னா இந்த மிஸ்டேக் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்துகிட்டே இருக்கும், இந்த அல்கோரிதம் வந்து கன்வர்ஜ் ஆகவே ஆகாது. கரெக்ட் ஆன்சர் வந்து ட்ரூ. Only if the data points are linearly separable, the perceptron algorithm can converge. இதுல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? Okay, next question.
ஓகே. இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, which of the following function satisfies this criteria between 0 and 1? ஃபங்ஷனோட வேல்யூ வந்து எப்பவுமே 0 to 1 குள்ள தான் இருக்கும். ஸோ சிக்மாய்ட் ஃபங்ஷனுக்கு ஏற்கனவே இதை பார்த்துட்டோம். 1/1 plus e power minus 6. இது வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ்னால e power minus 6 வந்து 0வா இருந்துச்சுன்னா இது வந்து மேக்ஸிமம் ஈக்குவல் டு 1. e power minus 6 is equal to இன்ஃபினிட்டியா இருந்துச்சுன்னா மினிமம் 0. அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் என்ன வேல்யூ எடுத்தாலும் அதோட டபுள் எடுக்கும், அதோட ஸ்கொயர் எடுக்கும். சப்போஸ் 2 எடுத்தீங்கன்னா 4 ஆகும், 4 எடுத்தீங்கன்னா 16 ஆகும், இந்த மாதிரி. ஸோ இது வந்து 0 1குள்ள இருக்காது. தேர்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் இதே ஃபார்மேட்ல இருக்கு, பட் இ பவர் மைனஸ் எக்ஸ் பதில் 1/1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு. இ பவர் மைனஸ் எக்ஸ் மாதிரியே எக்ஸ் ஸ்கொயரும் மினிமம் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0, மேக்ஸிமம் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா 1/1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து மினிமம் வேல்யூ 0, மேக்ஸிமம் வேல்யூ 1. ஸோ சியும் கரெக்ட். லாஸ்ட் வந்து 1/1 பிளஸ் எக்ஸ். எக்ஸ் வந்து மினிமம் வேல்யூ மைனஸ் இன்ஃபினிட்டி. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா இது நெகட்டிவ் ஆகிடும் ஃபங்க்ஷன். ஸோ நெகட்டிவ் ஆச்சுன்னா 0 கீழே போயிடும். ஸோ இது தப்பு. கரெக்ட் ஆன்சர் வந்து ஏ அண்ட் சி. இது ஏதாவது டவுட் இருக்கா இருக்காது? சார் ஸோ இங்கே ஃபார் ஆல் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கிறது வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து ப்ளஸ் ஆ இன்ஃபினிட்டி எல்லாம் என்ன ரியல் வேல்யூ இருந்தாலும். எந்த ரியல். ஓகே சார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து சிக்மா ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதோட டிஃபரன்சியேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க டெரிவேட்டிவ். ஸோ சிக்மா ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/1 plus e power minus x. Sigma dash of x equal to -1/1 plus e power minus x the whole square to -1. Into so உங்களுக்கு e power minus x by 1 plus the whole square வரும். 1 plus e power minus x minus 1 by 1 plus e power minus x whole square is equal to the f of x minus f of x square f of x into sorry f the sigma 1 minus sigma of x. இதுல ஏதாவது டவுட் இருக்கா இருக்காது? ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா மேக்ஸிமைசிங் L of W is it same as log of L of
ஓகே. இந்த கொஸ்டின்ல வந்து நான் ஏற்கனவே கேட்டேன். ஸோ இதில் மேக்ஸிமைசிங் த ஃபங்க்ஷன் எல் ஆஃப் டபிள்யூ சேம் ஆஸ் மேக்ஸிமைசிங் லாக் ஆஃப் ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. அது ஏன் வந்து இது ட்ரூன்னு பார்ப்போம். ஸோ சப்போஸ் ஏன்னா லாக் இஸ் an increasing function. இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன்னா சப்போஸ் xi greater than xj அப்படின்னா log of xi is greater than log of xj for all I, j. ஸோ இப்படி இருக்கும்போது சப்போஸ் log x, if log of x is maximum, x is also maximum. ஸோ அதனால நீங்கள் log எடுத்து மேக்ஸிமைஸ் பண்ணாலும் you will get the correct answer. இல்லை ஏதாவது டவுட் இருக்கா இருக்காது? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின்ல which of the data sets are linearly separable அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ linearly separableனா நீங்கள் லைன் வரைஞ்சி you will be able to separate. ஸோ இந்த ரெண்டு டேட்டா செட்டும் உங்களால் செப்பரேட் பண்ண முடியும். சி அண்ட் டிக்கு நீங்கள் எப்படி வரைஞ்சாலும் செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ நாட் linearly separable. ஆன்சர் வந்து ஏ அண்ட் பி. இதில் ஏதாவது டவுட் இருக்கா இருக்காது? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஓகே. இந்த கொஸ்டின்ல வந்து ஒரு வெக்டர் x குடுத்துருக்காங்க. அதோட காம்போனன்ட்ஸ் x1, x2, x3, xn. ஸோ சிக்மா சம்மேஷன் ஆஃப் ஆல் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஆல் காம்போனன்ட்ஸ் சிக்மா xi ஸ்கொயர் வந்து எப்படி எழுதலாம்? ஸோ நீங்க அந்த வெக்டரோட ஷுட் டேக் டாட் ப்ராடக்ட் வித் இட் செல்ஃப் உங்களுக்கு வந்து அந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ எக்ஸ் டிரான்ஸ்போஸ் எக்ஸ் வந்து கரெக்டான ஆப்ஷன். எக்ஸ் இஸ் அன் என் கிராஸ் ஒன் வெக்டர். ஸோ நீங்கள் எக்ஸ் டிரான்ஸ்போஸ் எக்ஸ் எடுத்தீங்கன்னா எக்ஸ் டிரான்ஸ்போஸ் வந்து ஒன் கிராஸ் என் ஆகிடும். எக்ஸ் டிரான்ஸ்போஸ் எக்ஸ் வந்து ஒன் கிராஸ் என் இன்டூ என் கிராஸ் ஒன். இந்த டைமென்ஷன் கிளப் ஆகிடும். ஸோ ஈக்குவல் டு ஸ்கேலார். ஒன் கிராஸ் ஒன். இதோட வேல்யூ வந்து இதுவாக இருக்கும். ஸோ இதே எக்ஸ் எக்ஸ் டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னா n cross 1 into 1 cross n matrix n cross n. ஸோ மேட்ரிக்ஸையும் ஸ்கேலாரையும் கம்பேர் பண்ண முடியாது. ஸோ இது வந்து தப்பான ஆன்சர். சி வந்து ட்ரேஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் டிரான்ஸ்போஸ் சொல்கிறாங்க. ஸோ ட்ரேஸ்னா சம் ஆஃப் டயக்னல் எலிமெண்ட்ஸ். ஸோ எக்ஸ் எக்ஸ் டிரான்ஸ்போஸ் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். ஈக்குவல் டு x1 x2 x3 times equal to matrix x1 square x1 x2 x1 xn அந்த மாதிரி டாட் x2 x1 xn x1 x2 square x3 square xn square. ஸோ இந்த டயக்னல் எலிமெண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் டயக்னல். ஸோ சம் ஆஃப் டயக்னல் எலிமெண்ட்ஸ் வந்து x1 ஸ்கொயர் ப்ளஸ் x2 ஸ்கொயர். இதெல்லாம் சம் பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு trace of x x transpose equal to sigma I is equal to 1 to n. ஸோ இதுவும் கரெக்டான ஆப்ஷன். இது தப்பான ஆப்ஷன். ஏன்னா இது வந்து ஸ்கேலார். அந்த ஸ்கேலாரை வந்து எக்ஸோட மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா வெக்டர். வெக்டரையும் ஸ்கேலாரையும் கம்பேர் பண்ண முடியும். இதில் ஏதாவது டவுட் இருக்கா இருக்காது? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
ஓகே. இந்த கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னா, ஸோ எக்ஸ் வந்து R2. ஸோ x1, x2ன்னு 2 கோஆர்டினேட்ஸ் இருக்கு. பிலாங்கிங் டு 2 ரியல் நம்பர்ஸ். அண்ட் வேல்யூஸ் W1, W2 இருக்கு. ஸோ 2 செட் குடுத்துருக்காங்க. ஸோ 2 செட்டோட இன்டர்செக்ஷன் எடுத்துட்டு, எந்த செட்ல இந்த இந்த செட்ல வந்து எந்த வேல்யூ ஆஃப் W1, W2க்கு எல்லாம் எக்ஸாக்ட்டா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ட டினோட் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வந்து உங்களுக்கு தெரியும். சப்போஸ் x1, x2 எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ரெண்டுமே பாசிட்டிவ்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ உங்களுக்கு இந்த செட் இன்டர்செக்ஷன் இருக்கும்போது உங்களுக்கு எக்ஸாக்ட்டா இந்த இது வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1, 1 எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1, 1 இது இது ஒரு W1, 1 வெக்டர், -1, 1 வந்து இந்த வெக்டர். ஸோ இந்த வெக்டருக்கு வந்து உங்களுக்கு இந்த ஏரியா எல்லாம் கவர் ஆகும். ஸோ கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0னா எல்லாமே இந்த ஏரியா. அதே மாதிரி இந்த வெக்டருக்கு ஸோ ரெண்டுத்தோட இன்டர்செக்ஷன் வந்து இந்த ட்ரையாங்கிள். ஸோ எல்லா பாயிண்ட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டையும் கவர் பண்ணாது. ஸோ இது வந்து தப்பு. செகண்ட் ஆப்ஷன் வந்து 2, 0 அண்ட் 0, 3. 2, 0ங்கிறது இந்த வெக்டர் 0, 3. ஸோ இந்த வெக்டருக்கு வந்து உங்களுக்கு இதெல்லாம் கவர் ஆகும். இந்த வெக்டருக்கு இதெல்லாம் கவர். ஸோ இது ரெண்டுத்தோட இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஆல் பாசிட்டிவ் வேல்யூஸ் ஃபார் x1 அண்ட் x2 எடுக்கும். ஸோ அதனால கரெக்ட் ஆப்ஷன் வந்து இது. அதே மாதிரி டி பார்த்தீங்கன்னா 1, 1, -1, -1 செப்பரேட்டா 1, 1, -1, -1 1, 1க்கு எல்லாம் எப்படி இருக்கும்? -1, -1க்கு இந்த சைடு வரும். ஸோ இன்டர்செக்ஷன் வந்து நல் செட் எதுவுமே இருக்காது. இது தப்பு. சிக்கு வந்து 0, 1 சாரி இதெல்லாம் இருக்கும். 1, 1 இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இருக்கு. பட் அது தவிர கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். ஸோ எக்ஸாக்டா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் கேட்கறதுனால இது இருக்கும் தப்பு. இதுல ஏதாவது டவுட் இருக்கா இருக்கு? வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து ஸோ அந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து அதுதான் டிசைட் பண்ணும். இந்த சப்போஸ்
நீங்க எந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ் எடுத்தாலும் டபிள்யூ இப்படி இருந்துச்சுன்னா உங்க என்ன கேட்டிருக்காங்க, டபிள்யூ டிரான்ஸ்போஸ் எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் ஜீரோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த ஆங்கிளில் என்ன எக்ஸா இருந்தாலும் அது பாசிட்டிவாக தான் இருக்கும். அதனால தான் ஒரு சைடு ஃபுல்லாக ஷேட் பண்ணுறோம். எக்ஸும் டிபெண்ட் ஆகும், பட் வந்து எக்ஸ் வந்து அதனால தான் இந்த ஷேடட் ரீஜன் தான் அந்த எக்ஸ் வேல்யூ. இந்த எக்ஸில் இருக்க இந்த ரீஜனில் இருக்க எல்லா எக்ஸ் வேல்யூக்கும் அது சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ W1 டிரான்ஸ்போஸ் எக்ஸ் கிரேட்டர் ஈக்குவல் ஜீரோ சிம்பிளிஃபை பண்ணி காட்டுறேன். W1 சப்போஸ் நம்ம செகண்ட் கொஸ்டின் கரெக்ட் அப்படின்னா 2 0 டைம்ஸ் x1 x2 இதுதான் x வெக்டர். 2x1 greater than or equal to 0, x1 greater than or equal to 0. ஸோ கண்டிஷனே இதுதான், x1 greater than or equal to 0. மற்ற கேஸில் x2 greater than or equal to 0 ஃபார் W1 W2. அண்ட் இதோட இன்டர்செக்ஷன் தான் நீங்கள் எடுப்பீங்க. இந்த ரெண்டு இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது கரெக்டாக உங்களுக்கு இந்த குவாட்ரண்ட் வரும். இதுதான் டவுட் இருக்கா இருக்காது? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். This is simple now. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து இந்த ரெண்டு டேட்டா செட் இருக்கு, ப்ளூ அண்ட் ரெட். ஒன்று கிளாஸ் 0, ஒன்று கிளாஸ் 1. இது லீனியர்லி செப்பரபிளான்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து நோ. நீங்கள் எப்படி லைன் வரைஞ்சாலும் செப்பரேட் பண்ண முடியாது. இதில் ஏதாவது டவுட் இருக்கா இருக்காது? ஓகே, ஸோ இதுதான் லாஸ்ட் கொஸ்டின். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம், இல்லாட்டி யூ கேன் லீவ் த செஷன். சார் நீங்கள் அந்த லாஸ்ட் வீக்ல ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, அது நீங்கள் டவுட் கேட்டிருந்தீங்கல்ல, ஆமாம் சார், புரிஞ்சுது சார். அது நீங்கள் ஆ அது கரெக்ட் தான்ல, அது புரிஞ்சிச்சுல உங்களுக்கு? ஓகே தான் சார், ஓகே தான் சார். ஓகே சார் இந்த வீக் 4 அசைன்மெண்ட்ல அந்த தேர்ட் கொஸ்டின் அந்த ட்ரீ வச்சு கொடுத்துருந்தாங்கல்ல சார். ஒரு நிமிஷம். ஆ ஓகே, எப்படி சார் சால்வ் பண்ணியிருக்காங்க? எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு சார். ம் ஓகே, இது நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்துருக்கோமே. ஓகே, 3 கொடுத்துருக்கோம், எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0, எக்ஸ் லெஸ் தான் ஈக்குவல் டு 1, எக்ஸ் லெஸ் தான் ஈக்குவல் டு 2,
greater than or equal to 0. எஸ் கிரீனா இருந்துச்சுன்னா எஸ்ன்னு வச்சுக்கோங்க. ரெட்னா நோ. ஸோ இதுக்கு 0 அசைன் பண்ணியிருக்காங்க. 1 0 1 0 செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2, 1 1 -1 1 1 2 5. ஸோ ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் இது எக்ஸ் இது ஒய் கொடுத்துருக்காங்க. ஸோ x2னா எக்ஸ் கிரேட்டர் than 0 எஸ் எக்ஸ் தான் ஈக்குவல் டு நோ. ஸோ இது வந்து 0. கரெக்டா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து 1 -1 எக்ஸ் கிரேட்டர் than 0னா 1 எஸ் எக்ஸ் லெஸ் than or equal to 1னாலும் எஸ் ஒய் கிரேட்டர் than 0 நோ. ஸோ இதுவும் 0. நெக்ஸ்ட் வந்து 1, 1 எக்ஸ் கிரேட்டர் than 0னா 1 எஸ் எக்ஸ் லெஸ் than or equal to 1 எஸ் 0. 2 5 x greater than 0 yes x less than or equal to 1. oh okay இது வந்து இது 1 வரும். ஏன்னா x less than or equal to 1 வந்து true. so y greater than or equal to 0 வந்து true, அதுவும் true. so இது 1 வரும். 2 5 வந்து x less than x greater than 0 yes less than or equal to 1 no. so இது 0. So given a coordinate x, y, which of the classified labels, which is classified with label 0? Yes, sir. So மாத்தி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆப்ஷன்ல. ஆமா சார். ஓகே, நான் செக் பண்ண சொல்றேன். ஓகே சார். சார் நான் சரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 2, 1 கொடுக்கலாம், அது ஃபர்ஸ்ட் 0 வருது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் சார். அது ராங்னு வந்திருந்தது, அதான் கேட்டேன் சார். கரெக்ட். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இருக்காது? சார் எனக்கு கொஸ்டின் நம்பர் 8 புரியலங்க சார். வீக் 4 அசைன்மெண்ட் 4லயா? ஆமா சார். இது நான் செக் பண்ணணும். இந்த என்ன நோட்டேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. He had 0.6. சார் அது எல்லா வேல்யூம் டைரக்டா மல்டிப்ளை பண்ணி தானே சார் கண்டுபிடிக்கணும்? இது எல்லா வேல்யூ மல்டிப்ளை பண்ணும் கரெக்ட் தான். பட் எல்லா வேல்யூ மல்டிப்ளை பண்ணுமா இல்லை அதோட காம்ப்ளிமெண்ட் மல்டிப்ளை பண்ணுமா, அது கரெக்ட் செக் பண்ணணும். ஏன்னா சப்போஸ் P1னா ஐ திங்க் இது ஃபீச்சர் X1 நினைக்கிறேன். X1 இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி 0.3 இல்லை X1 இல்லாததுக்கு ப்ராபபிலிட்டி 0.3 தெரியல. 0 வர இடத்துல 1 -
பி கேப் ஆஃப் 3 அப்படி வரும் சார். ஆனா அது ஃபீச்சர் தானேங்க சார். 0 இங்க இருக்கிறது ஃபீச்சர் F3. ஓகே. ஸோ இருந்துச்சுன்னா அது பாயிண்ட். ஸோ 0.3 into 0.4 into 1 minus 0.7 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ P of y is equal to 1. அது வந்து அது into 0.6 பண்ணணும் அப்போ. சார் அந்த 1 மைனஸ் 0.7 தான் புரியல. 1 minus 0.7 ஏன்னா இது தேர்ட் ஃபீச்சர் இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி 0.7. ஆனா இந்த ஃபீச்சர் வெக்டர்ல வந்து அது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாததுக்கு ப்ராபபிலிட்டி 1 minus 0.7 இல்லையா? ஆன்சர் கரெக்டா வருது. 0.0216. இது ஏன்னா தேர்ட் ஃபீச்சர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சரி கொஞ்சம் கிளியரா போடுறீங்களா சார்? எனக்கு புரியல. ஒரு நிமிஷம். ம். ஸோ ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் y is equal to 1. y தான் லேபிள். ஸ்பேம் ஆர் எஸ் சார். நாட் ஸ்பேம். ஓகே. ஸோ 1 y is equal to 1னா ஸ்பேம். ப்ராபபிலிட்டி ஆஃப் x given y is equal to 1 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. x வந்து சப்போஸ் 3 வேர்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வேர்ட் 1 2 3. அதுக்கேற்ற மாதிரி அந்த வேர்டு இருந்ததுன்னா 1 இல்லைன்னா 0. ஓகே. ஸோ இந்த ஒவ்வொரு வேர்டு வரத்துக்கும் ப்ராபபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. P1 hat 1 P hat 1. ஸோ இதுக்கு வந்து 0.3 0.4. இது இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி 0.7. இது இல்லாததுனால 0னால 1 minus 0.7. ஓகேங்க சார். ஸோ ஃபீச்சர்ஸ் ஆர் கண்டிஷனலி இண்டிபெண்டன்ட்னால ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய், ப்ராபபிலிட்டி ஆஃப் பை, இதுவும் போன இதில் பார்த்தோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ்ஐ கிவன் ஒய் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 to 3. 3 ஃபீச்சர் இருக்கு. ஸோ மூணுத்துக்கும் அது கொடுத்துருக்காங்க. P1 P2 P3 இஸ் ஈக்குவல் டு 0.3 into 0.4 into 0.3. இதை மல்டிப்ளை பண்ணிட்டு நீங்க அந்த P of y is equal to 1 அதுவும் கொடுத்துருக்காங்க 0.6. நாலுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0.0216. எஸ் சார். இதுதான். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா யாருக்காவது? சார் இந்த WT அப்படிங்கிறது வந்து ப்ரிடிக்டட் வேல்யூவா சார்? எதுல? இல்ல இந்த லாஜிஸ்டிக் ரிகர்ஷன்ல வருதுல்ல சார், WT + 1 = WT + xi yi சொல்றோம்ல சார். அது வந்து வெயிட் கொஞ்சம் கிளாசிஃபை பண்றோம்ல. ஆமா சார். ஸோ ஏதாவது ஒரு பாயிண்ட் xi இருந்துச்சுன்னா சிக்மா ஆஃப் W டிரான்ஸ்போஸ் xi இருக்கிறோம். அது கிரேட்டர் தேன் 0.5னா கிளாஸ் 1, இல்லாட்டி கிளாஸ் 0. ஸோ இந்த WT எங்க வருதுன்னா இது ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் இது ஒவ்வொரு W இருக்கும். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் கால்குலேட் பண்ணுறது சிக்மா ஆஃப் WT டிரான்ஸ்போஸ் xi ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில். செகண்ட் டைம் கால்குலேட் பண்ணும்போது சிக்மா ஆஃப் WT + 1 xi.
அந்த வெயிட் அப்டேட் பண்ற ரூல் தான் அது. ஸோ வெயிட் ஒரு ஒரு அப்டேட்டும் மாறும். ஓகே சார். ஆ. ஓகே சார். தேங்க் யூ சார். ஓகே. Thank you all.